ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு யமுனா குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கடலை பருப்பு மூக்கடலை வடை. ஒரு 2 மணி நேரத்துக்கு கடலை பருப்பு ஊற வச்சுக்கலாம். மூக்கடலை மட்டும் நைட்டு ஊற வச்சுடுங்க. அது நல்லா ஊறினா தான் டேஸ்ட் கொடுக்கும். நைட்டு ஊற வச்சிட்ட பிறகு அந்த தண்ணியிலே கடலை பருப்பை போட்டு ஊற வச்சுடுங்க. வாஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டுக்கலாம். ஊற வச்ச கடலை பருப்பு மூக்கடலையும் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா இழுத்துடுங்க. தண்ணி இருக்கக்கூடாது. இழுத்துட்டு அந்த கடலைப்பருப்பு மூக்கடலையும் அதில் போட்டுக்கலாம். காரத்துக்கு எவ்வளோ தேவையோ காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகா போடுறவங்க போடுங்க. பட் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் காஞ்ச மிளகாய் தான் போடுவேன். வடைக்கு பச்சை மிளகாய் விட காஞ்ச மிளகாய் செம்ம டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது கூட பூண்டு போட்டுக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இது குட்டி ஸ்பூன்னால உங்களுக்கு 2 டைம் போடுற மாதிரி இருக்கும். பெரிய ஸ்பூன் இருந்தால் 1 ஸ்பூன் அளவு. பட்டை ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு. கொஞ்சம் அந்த மசாலா கரம் மசாலா மாதிரி ஒரு ஃப்ளேவர் வரணும் வடைக்கு. தேவைக்கு உப்பு போட்டு நல்லா குறைன்னு அரைச்சிக்குங்க. அரைச்சி இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். நம்ம இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதையும் போட்டுக்கலாம். இதில் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுட்டு 2 குட்டி குட்டி பாலாக போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறைன்னு அரைங்க. அப்போ தான் வடை நல்லாயிருக்கும். இந்த வடை சூடாக சாப்பிட்ணும். மூக்கடலை போட்டதுனால கொஞ்சம் சாஃப்டாகிடும் கொஞ்ச நேரத்தே. பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மூக்கடலை பசங்க சுண்டலாக செய்தால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஒரு பக்கம் சேர்ந்தது இந்த பக்கம் திருப்பி போட்டு கிறிஸ்பியாக இருக்கும் போதே சுட வச்சு சாப்பிட்ருங்க. மூக்கடலை வடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.